தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை எங்க அண்ணன் ரஜினிகாந்த் களத்திற்கு வரும்போது கடுமையாக நான் விமர்சித்தவன் தான். அது நான் மறுக்கவில்லை. வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் எங்க அண்ணன் ரஜினிகாந்துக்காக நான் மு க ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்தது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். நீங்க ஜெயலலிதாவை திட்டம்னு சொல்லி பிராமண சமுதாயத்தையே கலைஞர் திட்டுவாரு. ஆனா இன்னைக்கு மு க ஸ்டாலின் எத்தனை பிராமணர்களை மதிக்கிறாரு, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப இந்துக்களை கலைஞர் புண்படுத்தும் விதமா பேசுவார். பிள்ளையார் வடிவில் பப்பாளி பழம் இருந்தால் உங்கள் பிள்ளையார் 5 நாள் அழுகாமல் இருப்பாரான்னு கேட்பாரு. நெத்தியில பொட்டு வச்சுட்டு இருந்தா என்ன ரத்தம் பாரு, ராம எங்க இன்ஜினியர் படிச்சான்னு கேட்பாரு. ஆனால் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்துக்களின் உணர்வை மதிக்கிறார், பிராமணர்களின் உணர்வை மதிக்கிறார். சோ அவர் தேமுதிகவின் பலத்தை, அதனுடைய சமூக ரீதியான அதனுடைய தேவையை கண்டிப்பாக மதித்துதான் களமாடுவார் என்று நான் கருதுகிறேன். அதுல ஒரு சீட் நம்பர் இருக்கும், அது மட்டும்தான் கண்டிஷன் அப்ளை. எப்படி